ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஈரல் ஃப்ரை இதை நீங்கள் யாருக்காவது டேஸ்ட் பார்க்க கொடுத்தீங்கன்னா எந்த கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா தான் முதல் கேள்வியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாது, டாப் நாச்சாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இரும்பு கடாய் இல்லாதவங்க உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சிக்கன் கூட மட்டன் கூட எந்த நான்வெஜ் கூட சேர்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு பொரிஞ்சோடனே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சோம்பு வெங்காயமும் வதங்கிறதுக்குள்ள சிக்கன் ஈரல் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அயன் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்க எல்லா லேடிஸுமே, லேடிஸோ ஜென்ஸோ யாராக இருந்தாலுமே அவங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவில் இதுவும் முக்கியமானது ஈரல். இதை அடிக்கடி வாரத்தில் ஒரு முறை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க அளவாக தான் உணவை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஈரலை கிரேவியாக செஞ்சு சாப்பிடும் போது அவங்க அதிகமாகவே சாப்பிடலாம். ஏன்னா ஈரலில் ப்ரோட்டீன் தான் அதிகமாக இருக்குது. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போது 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஹோம்மேட் இஞ்சி பூண்டாகவே செஞ்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறது ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளேவராக இருக்கும், நல்லா இருக்காது. அதிகமாகவும் நம்ம சேர்க்கவும் முடியாது. கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு தான் நம்ம சேர்க்க முடியும். அதிகமாக சேர்த்தா அதில் வினிகர் ஸ்மெல் வரும், அது நல்லா இருக்காது சாப்பிடும் போது. நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா கலரி விடுங்க. வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விடுங்க. உடம்ப ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு சிக்கன் ஈரல் ஒரு பெஸ்ட் ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ப்ரோட்டீன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அவங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது, அவங்களுக்கு வெயிட்டும் போடாது. 100 கிராம் சிக்கன் ஈரலில் 116 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு சிக்கன் ஈரல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த சிக்கன் ஈரலில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க செல்ஸை சீராக செயல்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. நான் 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன், கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஈரல் சேர்த்து இது எல்லாமே ஒட்டுக்கா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஈரல் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 6 மினிட்ஸ் வெந்தால் போதும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான்வெஜ் செய்கிறோன்னா அதில் கொஞ்சமாவது மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்து கூட சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்தா சாப்பிட முடியாது. இப்போ எல்லாமே ஒன்றா கலரி விட்டுருங்க. ஈரலில் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலரி விடுங்க. இந்த சிக்கன் ஈரலில் விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்குது. இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளுக்கு விட்டமின் ஏ செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவுது. நம்ம சேர்த்துருக்க மசாலாவை ஈரலோட நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அந்த ஈரல் அந்த மசாலா குக் ஆகும் போது செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். வீடு ஃபுல்லாக வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம், அது டேஸ்ட்டை இன்னமும் அதிகப்படுத்தும். டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, அது உடம்புக்கும் நல்லது கொத்தமல்லி, அதனால சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஆல்ரெடி ஈரல் குக் ஆகிடுச்சு, மசாலாவோட ஸ்மெல் வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். அந்த பச்சை வாசனை போன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்த்தா ஈரல் ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. ட்ரை ரோஸ்ட் பண்ணாதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட அப்படியே ஒரு பீஸ் சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரி ஈரல் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை